இந்த லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒரு அழகான சொர்க்கத்துக்கு மேலான கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கும். எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிடணும்னாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீட்டா இருக்க தோணும், ஒரு நாளைக்கு அடிக்கடி கண்ணாடி பாக்குற மாதிரி தோணும், அவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்போம், தானாவே சிரிச்சுட்டுலாம் இருப்போம், நைட்லாம் தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ஒரு எப்போதும் ஒரு ஹாப்பியாக சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்துட்டு இருப்போம். ஆனா அந்த லவ் பிரேக்கப் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம வாழ்க்கை விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா சாப்பிட மாட்டோம், எப்படி இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்ல 100 மடங்கு இருப்போம். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு, 4 பேர் நம்மளை கேவலமா பாக்குற மாதிரி நம்மளே தோணும். அப்படி அந்த அளவுக்கு இருப்போம், சரியா கண்ணாடி பார்க்க மாட்டோம், எப்படி இருந்தோமோ ரொம்ப மோசமா இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணிக்க கூடாது. நமக்கு பிடிச்சவங்க சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இழந்துடக்கூடாது, ஹாப்பியா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, லவ் பண்ணிட்டு தான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா இல்ல, லவ் பண்ணாமலும் செல்ஃப் லவ்ல நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஸோ அது மாதிரி வந்து பாருங்க, வாழ்க்கை